ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? லஞ்சில் ஒரு ரெசிபி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுட்ட கத்திரிக்காய் மசியல் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், பெரிய பிரிஞ்சால் வாங்கிட்டு வந்து அது 4 பக்கமும் கட் பண்ணிவிட்டு அது மேலே எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த தந்தூரி ரொட்டி போடுற அந்த ஸ்டாண்டில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிறேன். அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அதோடய தோலை எல்லாம் அந்த ஹீட்டில் உரித்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 4 பக்கமும் நல்லா அந்த கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி விட்டு வேக விடணும். சென்டரில் இருக்க கத்திரிக்காயும் வேகணும். அதனால் நான் 4 பக்கமும் இந்த லைன் போட்டு அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இந்த பூண்டு, பச்சை மிளகா அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் சீக்கிரமாக சுட்டதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு கத்திரிக்காவை மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். அது வந்து நல்லா அது நல்லா சுட்டதுக்கப்புறம் நல்லா கொலன்னு ஆகிடும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ நேரம் நம்ம சுடணுன்றது. 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இதை வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த பிளாக் கலரில் இருக்க அந்த ஸ்கின்னை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த தலைப்பகுதியையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சுட்ட கத்திரிக்காயையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு அதையும் சாப் பண்ணிக்கணும். அப்புறம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் தேவைப்படும். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். வெங்காயத்தை சுடணும்னு அவசியம் இல்லை. இதை சுட்டு இந்த மாதிரியான மசியலை பண்ணும்போது நம்ம நார்மலாக செய்கிற கத்திரிக்காய் தொக்குக்கும் இந்த சுட்ட கத்திரிக்காய்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ரெசிபி. இப்போ அதை நம்ம செய்யலாமாங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அந்த பச்சை மிளகா இது எல்லாத்தையும் 1 பை 1 போடணும். ஸோ நான் இப்போ வந்து கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாவும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. ஒரு பக்கம் நான் சாம்பார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது வாழைத்தண்டு சாம்பார். அதை ஒரு பக்கம் கொதிக்க விட்டு புளி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதை இறக்கிட்டு தாளிக்கணும். இந்த பக்கம் வந்து நான் சுட்ட கத்திரிக்காய் மசியலை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வதங்கணும். அது வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும். அடுத்து நம்ம சுட்ட அந்த தக்காளியை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும். அதை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோட அந்த தக்காளியையும் சேர்த்து என்ன பண்ணணுன்னாக்கா நல்லா வதக்கணும். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா சாம்பார் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த கத்திரிக்காய் மசியலை ரெடி பண்ணுறேன். இப்போ தக்காளி இதில் போட்டுடுறேன். தக்காளியும் போட்டு நல்லா நம்ம வதக்கணும். ஸோ அது நல்லா வதங்க தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். ஆனால் ஏற்கனவே நம்ம இந்த தக்காளியை சுட்டுட்டதால் சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போடணும். மஞ்சப்பொடி போட்டு நல்லா நல்லா ஃபைனாக மசிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா நல்லா வதக்கணும். ஸோ இது நல்லா வதங்கிட்டே இருக்கும் பொழுது அடுத்தது என்ன போட போகிறோம் அப்படின்னாக்கா மெயினான டிஷ் ஒன்று இருக்குது, அதை தான் போட போகிறோம். கத்திரிக்காவை மசித்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு அதை போடணும். அதை போட்டு நல்லா மசித்து விடணும். ஸோ இது எல்லாம் ஒன்றா உருது சேர வதங்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த டைமில் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா அந்த மசியலோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கடுத்து இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புளி தண்ணி கொஞ்சம் ஊற்ற போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் புளி தண்ணி அதை ஊற்றிடணும். அதுவும் வந்து என்ன ஆகும்னாக்கா கத்திரிக்காவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். சுட சுட சாதத்தை வடிச்சிட்டு அதுக்கு இந்த கத்திரிக்காய் மசியலை போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை சாம்பார் சாதத்தை தொட்டு சாப்பிடும்போதும் இது வந்து அட்டகாசமாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் மசியல். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா புளி தண்ணியும் ஊற்றிட்டோம். இப்போ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு திருப்பியும் வதக்கி விட்டு நான் இறக்கிக்க போகிறேன். அப்போ நம்ம சாப்பிடும்போது அந்த நல்லெண்ணெயோட டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் சுட்டதோட அந்த ஸ்மெல் வந்து அதில் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு முறை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தோணும் நமக்கே. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக கடாயில் மட்டும் வதக்கி பண்ணுறதுக்கும் சுட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசியல் பண்ணுறதும் வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உப்பு எல்லாம் காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த சுட்ட கத்திரிக்காய் மசியல் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாற்றிக்க போகிறேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ், வாழைத்தண்டு சாம்பார்,
அது கத்திரிக்காய் மசியல், அதுக்கப்புறம் ரசம், அப்புறம் வந்து மோர் மிளகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் பொண்ணுக்கு ரைஸ், சாம்பார் ரைஸ், அதுக்கப்புறம் கார்ன் சிப்ஸு. டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நொய் உப்புமா. நொய் உப்புமாவை வந்து நம்ம மோர் மிளகாவோட வதக்கி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.